வணக்கம். அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிற ஒரு தகவல்கள் பற்றி என்னுடைய கருத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்திய இராணுவத்தினுடைய வருகை, பின்னர் விடுதலை புலிகளுடன் அவர்கள் மோதலில் ஈடுபட்ட காலம், அவர்கள் வெளியேறின காலப்பகுதி பற்றி சமூக வலைத்தளங்களில் சில பிழையான தகவல்கள் பகிரப்பட்டிருக்குது. இவை வரலாற்று ரீதியானவை என்றவனால அதை பற்றி நான் கதைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சரியாக 38 ஆண்டுகளுக்கு முன்னர் 87ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்தாகுது. ஜூலை 30ஆம் தேதியே இந்திய இராணுவம் இலங்கையில் தரையிறங்குது. அதுக்கு பிறகு 87ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் இடையில் மோதல் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு 89ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியோட இந்திய இராணுவம் விடுதலை புலிகளுக்கு எதிரான சகல இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி இந்திய இராணுவம் அவங்களுக்கு முடங்கிக் கொள்ள 89 செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் விடுதலை புலிகள் நிலைகொள்கிறார்கள். விடுதலை புலிகளின் ஆளுகைகளில் இலங்கையின் வடக்கு கிழக்கு வருகிறது. பிறகு 89ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் தினம் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் முதலாக மிக எழுச்சிபூர்வமாக உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. 89ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் 90ஆம் ஆண்டு எழுதிங்கன்னு சொன்னால் 90ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதியை குறிப்பிட்டு ஒரு தொடரோட பதிவை விட்டிருந்தார். அதில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்பிட்ட அந்த திகதியில், அதாவது 90ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் விடுதலை புலிகள்லாம் நிலை கொண்டிருந்தார்கள். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதி விடுதலை புலிகளின் ஆளுகைகள் தான் இருந்தது. 90ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி கடைசி இந்திய இராணுவ வீரன் இலங்கையை விட்டு வெளியேறியிருந்தார். காங்கேயன் துறைமுகத்தின் ஊடாக.